श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः सतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ யதிராஜ சப்ததி அதில் இன்றைய தின ஸ்லோக அர்த்தானுசந்தானம் 40வது ஸ்லோகம். இது எம்பெருமானார் சிஷ்யர்களின் பெருமையை பற்றி பேசுகிறார் சுவாமி தேசிகன். சுவாமியினுடைய சீடர்களின் பெருமை எவ்வளவு அளவற்றது, எவ்வளவு ஆச்சரியமானது, அத்தியுதமானது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். கதா கலக கௌதுக கிரககிரகீத கௌதஸ்குத பிரதாஜலதி சம்ப்ளவ கிரசன கும்பசம்பூதயः ஜயந்தி ஜயந்தி சுதியோயதி க்ஷிதிபிருதந்தி கோபாசன பிரபாவ பரிபக்திமப்ரமிதி பாரதி சம்பதः. கதா கலக கௌதுக கிரககிரகீத கௌதஸ்குத பிரதாஜலதி சம்ப்ளவ கிரசன கும்பசம்பூதயः ஜயந்தி சுதியோ யதி க்ஷிதிபிருதந்தி கோபாசனா பிரபாவ பரிபக்திம பிரமிதி பாரதி சம்பதः. இதில் ஸ்ரீ பாஷ்யகாருடைய திருவடி நிழலில் நெடுங்காலம் உறைந்து இருந்து அவருக்கு கைங்கரியம் செய்து வழிபட்டு அவருடைய அனுகிரகம் பெற்றவர்க்கு விசேஷ ஞானமும் பேசும் திறனும் பரிபக்குவ நிலை பெறுகின்றது. அவருடைய திருவடி நிழலில் இருப்பவர்களுக்கு இந்த இரண்டினும் பெரிய செல்வம் யாது? இவர்கள் பிற மதத்தினரை எளிதில் வென்று விடுகின்றனர். விசேஷ ஞானமும் பேசும் திறனும் அவர்களுக்கு வந்திருக்குது, பரிபக்குவ நிலை. இவர்கள் பிற மதத்தினரை எளிதில் வென்று விடுகின்றனர். எப்படி அப்படின்னா, பிற மதத்தினர் வாதம் செய்வதில், வாதப்போர் புரிவதில் எப்பவும் உற்சாகத்துடன் இருப்பர். அவ்வாசை அவர்களை பிசாசு போல பற்றி கொள்கிறது வாதம் செய்வதற்கு. அவர்கள் வேதம் முதலிய பிரமாணங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. எதிலும் தர்க்கம்தான். எதுக்கு, எதனால், எதற்காக, எப்படி, ஏன் என்று காரணம் கேட்டுக்கொண்டே நிற்பர். எதிலும் யுக்தியையே முதன்மையாக கொண்டுள்ளனர். குயுக்தின்னு சொல்லலாம். இத்தகைய வாதம் புரிவதாலேயே பாமர உலகில் அவர்களின் புகழ் கடல் நீர் பெருகுவது போல வளர்ந்துள்ளது. என்னம்மா கேள்வி கேட்குறான் அப்படின்னு பரவுகிறது அவர்கள் புகழ் கடல் நீர் போல. ஸ்ரீ பாஷ்யகாரர் திருவருளால் நல்ல அறிவை பெற்று பேசும் திறனை பெற்று உள்ள அவருடைய சிஷ்யர்கள் மேதாவிகள் அந்த பிற மதத்தினரை வாதத்தில் வென்று அவர்களின் பேச்சு திறனால் அவர்களின் புகழ் கடலை உறிஞ்சுவதில் அகஸ்திய முனிவர்களாக திகழ்கின்றனர். அந்த வாதிகளின் பிற மதத்தவர்களின் புகழ் கடலை உறிஞ்சுவதில் அகஸ்தியர் போல இருக்கிறார்கள். ஏன்னா அகஸ்தியர் கடலையே உறிஞ்சிட்டார் ஒரு கையில். இவர்கள் அவர்களை வாதில் வென்ற பின் அவர்களின் புகழ் உலகில் தலை காட்டுமா? இருக்கார். இங்கனம் ஸ்ரீ பாஷ்யகாருடைய அடியார்களாலும் உலகத்திற்கு நல்ல நிலைமை எய்துகிறது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். கதா கலக கௌதுக கிரக கிரகீத கௌதஸ்குத பிரதாஜலதி சம்ப்ளவ கிரசன கும்பசம்பூதயः ஜயந்தி சுதியோ யதி க்ஷிதிபிருதந்தி கோபாசனா பிரபாவ பரிபக்திம பிரமிதி பாரதி சம்பதः. கதாகலக வாதப்போர் செய்வதில் உள்ள கௌதுக குதூகலம் உற்சாகம் ஆகிற கிரக கிரகீத கௌதஸ்குத கிரக பிசாசத்தால் கிரகீத பிடிக்கப்பட்டவர்களால் கௌதஸ்குத யுக்திவாதம் செய்பவர்கள், அதாவது வாதப்போர் செய்வதில் உள்ள உற்சாகம் ஆகிற பிசாசத்தால் பிடிக்கப்பட்டவரான யுக்திவாதம் செய்பவருடைய பிரதான புகழாகிய ஜலதி சம்ப்ளவ ஜலதி கடலின் பெருக்கை
கிரசன உட்கொள்வதில் கிரகித்து கொள்வதில் கும்பசம்பூதய அகஸ்தியர் போன்ற சுதியா மேதாவிகள், புத்திசாலிகள், அதிபுத்திசாலிகள் யாருன்னா பாஷ்யக்காருடைய சிஷ்யர்கள். யதி க்ஷிதிபிருத் உடையவருடைய அந்திக சமீபத்தில் இருந்து கொண்டு உபாசனா பிரபாவ பணிவிடை செய்த பெருமையால், கைங்கரியம் செய்த பெருமையால் பரிபக்குவமான பிரமிதி பாரதி சம்பதா சிறந்த அறிவு செல்வமும் பேச்சு திறனும் பெற்றவர்களாக, பேச்சு செல்வம் அறிவு செல்வத்தையும் பேச்சு செல்வத்தையும் பெற்றவர்களாக ஜெயந்தி விளங்குகின்றனர் என்கிறார் சுவாமி. பிற மதத்தினர் வாதப்போர் புரிவதில் மிகவும் உற்சாகம் கொண்டுள்ளனர். அவ்வளவு குதூகலம் அவர்களுக்கு. அந்த ஆசையே அவர்களை பிசாசு போல பற்றி கொண்டுள்ளது. அவர்களுக்கு அடிப்படையான பிரமாணம் எதுவுமே கிடையாது. வேதத்தையும் அவர்கள் பிரமாணமாக ஒப்புக்கொள்ளவில்லை. எப்போ, எப்படி, எதனால், எதற்காக, ஏன் என்று வினாக்களை எழுப்பிக்கொண்டு யுக்திவாதம் செய்வதே அவர்களுடைய அடிப்படை கொள்கை. ஆழ்ந்த அறிவற்ற மக்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்பதை அவர்களை கவர்ந்து விடுகிறது. அவர்கள் மனத்தை இவ்வாதம் எளிதில் கவர்ந்து விடுகிறது. அதனால் பாமரர்களின் உலகில் இவர்களுடைய புகழ் கடல் நீர் பெருக்கம் போல வளர்ந்துள்ளது. அந்த மாதிரி குயுக்திகளுடைய வாதம், குயுக்திகளுடைய புகழ் ஸ்ரீ பாஷ்யகாருடைய திருவடிவாரத்தில் பல காலம் வாழ்ந்து பல்வகையான பணிவிடை செய்து அந்த பெருமையால் அவருடைய அனுகிரகம் பெற்று நல்ல அறிவு செல்வமும் பேசும் திறனும் பெற்ற அறிவாளிகர் பலர் உள்ளனர். இவர்கள் வாதம் புரிபவர்களை வெற்றி கண்டு அன்னார் புகழ்கடலை பானம் பண்ணுவதில் அகஸ்திய முனிவராக திகழ்கின்றனர். இத்தகைய சிஷ்யர்கள் பலர் இருக்கிறதுனாலே உலகம் முழுவதும் பரவியிருந்த பிற மதங்கள் கம்ப்ளீட்டாக நீக்கப்பட்டன, நிரசனம் செய்யப்பட்டன என்று பாஷ்யகாருடைய புகழின், அந்த சிஷ்யர்களின் புகழை, அவர்களுடைய பெருமையை தெரிவிக்கிறார் இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தில். உடையவர்கிட்ட சிஷ்ய ஸ்நேகம் என்று சொல்லிக்கொண்டு பகவத்கீதையில் அர்ஜுனன் சொன்ன மாதிரி பணிவுடன் பாஷ்யகாரிடம் அப்படி அடையும் சிஷ்யர்களுக்கு பாஷ்யகாரர் தினவு அடங்க, அவர்களுடைய ஆசை அடங்க, அவர்களுடைய கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் விரிவாக பதில் சொல்லி எளிமையாக அவர்களுக்கு கற்பித்து பாடங்களை கற்பித்து வந்தார். வேதாந்த காலக்ஷேபங்கள் சொல்லும் சமயத்தில் பிற மதவாதிகளின் கருத்துக்களை எல்லாம் தெளிவாக விரிவாக அவர்கள் மதம் என்று சொல்வது அது ஏன் தவறு, நமது மதம் வேதாந்த மதம், பரம வைதீக மதம், இது என்ன சொல்கிறது என்று நமது மதத்தை உபதேசிப்பார். இதனால் திருக்குறுகை பிரான் பிள்ளான், கிடாம்பி ஆச்சான், குரத்தாழ்வான் முதலான பல சிஷ்யர்கள் மகா வித்வான்களாக பிரகாசித்தனர். மேலும் தமது சீடர்களுள் 74 மகா மேதாவிகளை, வித்வான்களை பொறுக்கி அவர்களை ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகளாக்கி நாட்டின் பற்பல இடங்களுக்கு அனுப்பி மத பிரச்சாரம் செய்யும்படி செய்தார். விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ மதத்தை இந்த சிஷ்யர்கள் ஆங்காங்கு பிற மதவாதங்களை கண்டித்து ராமானுஜ மத ஸ்தாபனம் செய்து வந்தார்கள். அந்த காலத்தில் பிற மதத்தினர்களும் நல்ல அறிவாளியாக இருந்தார்கள், புத்திசாலிகளாக இருந்தார்கள், சூரர்களாக இருந்தார்கள். நாம் சொல்லும் வேத கருத்துக்களையெல்லாம் உடனே ஒப்புக்கொள்ளாமல் பல கேள்விக்கணைகளை வீசுவார்கள். குத்தகா, அது எப்படி, இது எப்படி என்று அந்த குதூகலத்தினால், கேள்வி கேட்கும் குதூகலத்தினால், அந்த எக்ஸைட்மெண்ட்டால், அந்த ஆசையே அவர்கள் பிசாசுகளைப் போல எதிர்த்து வாயாடி வந்தனர். அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தினால் பாமர மக்களிடையே பிற மதவாதங்களுக்கு ஓரளவு புகழ் பரவியது. இதற்காக உடையவரோ அவர் சீடர்களோ சளைக்கவில்லை. தகுந்த பிரமாணங்களை எடுத்து கூறி நமது மதத்தை ஸ்தாபித்து வந்தனர். பிற மதவாதிகளின் புகழாகிய சமுத்திரம் பொங்கி எழுந்தபோது உடையவரின் சீடர்களாகிய அகஸ்தியர்கள் அந்த அமுதத்தை பருகிவிட்டனர் என இலக்கிய நயத்தில் சுவாமி தேசிகன் பேசுகிறார். இங்கு அகஸ்தியன் என்பவர் ஒரு சமுத்திரத்தையே தன் உள்ளங்கையில் பருகிவிட்டார். அதுபோல
இவர்கள் பிற மதவாதிகளின் புகழாகிய அந்த கடலை பாஷ்யக்காரரின் ஸ்ரீசுக்தியின் உதவியால், அவருடைய அனுக்கிரகத்தால், அவர் உபதேசத்தால் பரம புத்திசாலித்தனமாக அவர்களுடன் வேத பிரமாணங்கள் கொண்டு வாதிட்டு அவர்களை அந்த கடலை உறிஞ்சிவிட்டனர். குரு சுஷ்ரூஷயா வித்யா என்றபடி ஆச்சாரிய சார்வபௌமராய் திகழ்ந்த பகவத் ராமானுஜருக்கு சுஷ்ரூஷை செய்து கைங்கரியம் செய்து பலவிதமான கைங்கரியம் செய்து கல்வியை கற்றபடியால் அவர்களுடைய அறிவு பன்மடங்கு உயர்ந்ததாம். அது உயர்ந்து வளர்ந்து பரிபக்குவமான தத்துவஞானத்தை பெற்றது. எனவே வித்யா சம்பன்னர்களான பிள்ளான், ஆச்சான், ஆழ்வான் போன்ற சிஷ்யர்களால் உலகத்தினர் அனைவரும் சத் சம்பிரதாய நிஷ்டர்களாக திகழ்ந்தனராம். ஸ்ரீ ராமானுஜரிடத்து சிஷ்யராயிருந்து வாத வெற்றி பெற்று சித்தாந்த ஸ்தாபனம் செய்த மகான்களுக்கு பெரிய புகழுரை இந்த ஸ்லோகம். அந்தி கோபாசனையின் பிரபாவம், அணுக்கத் தொண்டராயிருந்து கல்வி தேர்ச்சி பெற்ற விஷயம். அவர்கிட்ட அணுக்கத் தொண்டர் கிட்ட இருந்து தொண்டராயிருந்து திருக்குறுகை பிரான் பிள்ளான், கிடாம்பி ஆச்சான், எம்பார், கூரத்தாழ்வான், பட்டர் இவர்கள் வாதம் செய்து சொந்த சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவது என்பது ஒரு போர். அதை நடத்துவதில் திறமை, உடனே உற்சாகம் வேண்டும். அதில் எதிர்வாதிகள், பிற மதக்காரர்கள் முன்னாடி நிற்பலாம். பிசாசு பிடித்தவர் போல நம் வாதத்தை எதிர்கொள்ள இயலாமல் கூட வெறுமனே எப்படி, அது எப்படி, இது எப்படி கேள்வி கேட்டு மடக்க பார்ப்பர். இவர்களுக்கு கௌத்தஸ்குதர் என்று பெயர். கௌத்தஸ்குதர்னா இந்த கூட்டம், குயுக்திகள். இவர்கள் பெரும் கூச்சல் போடுவார்கள். அவர் சாஸ்திரம் பிரமாணமெல்லாம் வேணாம், எப்படி, ஏன், எதுக்கு கேட்டுனே இருப்பாங்க. ஒரு ரேஷ்னலே இருக்கார். எல்லாம் அடிபட்டு மறைந்து போகும் இவர்கள் கூச்சல். எப்போ அப்படின்னா, நம்மவர் ராமானுஜ சிஷ்யர்கள், தேர்ந்த வாதத்திறன் வாய்த்தவர்கள் சரியான சமாதானம் சொல்லி எதிரிகள் வாயை அடைப்பர். என்ன ஆயிற்று அப்படின்னா, கௌத்தஸ்குத பேரொலி கடலோசை இந்த சாதுரியம் மிக்க அகஸ்தியர்களால் ஆச்சமன பானம் பண்ணப்பட்டு அற்றுப்போயிற்று. இந்த மகனீய சதுரர்கள் எம்பெருமானார் திருவடிகளிலே நெருங்கி ஏகாந்தமாய் அணுக்கமாய் கைங்கரியம் பேர் பெற்றவர்கள். மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதேன்னு கிடாம்பி ஆச்சான் போல, குரத்தாழ்வான் போல, பிள்ளான் போல இத்தகைய தொடர்பு, பயிற்சி, தேர்ச்சி பெருத்த பயன் விளைவிப்பது. சாமானிய கோஷ்டி காலக்ஷேபம் இருக்கவே இருக்கு. ஆனால் அணுக்கத் தொண்டராய் அறிவு பெறுவது நுணுக்க தேர்வு தரும். இவர்கள் விஷய அறிவு, தேர்ச்சி, சூக்ஷ்ம விஷய நுணுக்க அறிவு எல்லாம் பெற்று மிகச்சிறந்து பிரகாசித்து விளங்குபவர். இவர்கள் எல்லா திசைகளிலும் வெற்றி பெற்று திகழ்பவர்கள். இவர்களுக்கு ஜெயம் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஜெயதி ஜெயத்தின்னு 4வது ஸ்லோகம் இது. 27வது ஸ்லோகத்தில் ஒரு ஜெயதி, 28வது ஸ்லோகத்தில் ஒரு ஜெயதி, 38ல் ஒன்று, இப்போ 40. ஸோ வாத யுத்தம், பேரொலி, கடலின் பேரொலி, கடலை போல. அதுவும் கடலிலே மேலே மிதப்பது தெரிவதெல்லாம் ரொம்ப அழுக்கான குப்பைதான் மிதக்கும். இவற்றை போற்றி பேசினால் அடியில் தான் உயர்ந்த ரத்தனங்கள் இருக்கும். வாதத்திலும் அதே மாதிரி தான். வெளியில் சும்மா ஏன் எப்படின்னு கேள்வி கேட்பேன். வாதத்தில் பூர்ணத்துவம் செய்யப்படுவது அந்த ரத்தனங்கள். ஸோ கடலில் உப்பு ஜலம், ஓசைதான் பலம். விஷயம் தன் வெற்றிக்கு உதவும் மேலோட்டமான விஷயமே பிரதானமாயுள்ளது எதிர்வாதிகளின் வாதத்தில். வாதிகள் தாம் பெற்ற நல்லறிவை பெரும் உப்பு நீராக ஆக்கிவிட்டுள்ளனர். அதையே பேசி எல்லாருக்கும் உப்பு கரிக்கும் துவர் நீரையே பருகுகின்றனர். நல்ல ஆற்று நீர் கடலில் சேர்ந்து உப்பு நீராடி விடுகிறதே. ராமானுஜரை ஏகாந்த கைங்கரிய லாபம் பெற்ற சிஷ்யர்கள் இத்தகைய வீண்வாத கூச்சலை எல்லாம் அகஸ்தியர் போல ஒரு கை குடுவையால் குடித்து விடுவர் என்பது இங்கு சூக்ஷ்மம். இவர்களே சுதீக்கள், மேதாவிகள், நல்ல புத்திமான்கள். இவர்களால் வாத உலகு நன்கு வளர்க்கப்பெற்றுள்ளது என்று சொல்லலாம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.